ஸோ பார்த்தீங்கன்னா கேம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பட்டன் ரெட்டு கலரில் இருக்கும், அது ஃப்ரீ தான், அதையும் அமைக்கிட்டு அப்புறம் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு வாங்க கைஸ். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா என் பழைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா டிலீட் ஆகிடுச்சு. அது வந்து 70 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. ஸோ சில வீடியோஸ் நான் வந்து டிலீட் பண்ணிட்டேன், சில வீடியோஸ் தான் இருக்கிற வரைக்கும் நான் போடுறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பழைய வீடியோ தான் போடணும். என் பழைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோலாம் நம்ம சேனலில் எப்போயோ வந்திருக்கு. ஸோ அதை நான் இந்த 2.0 சேனலில் இப்போ தான் போடுறேன். கொஞ்ச நாள் அந்த சேனலை க்ரோ பண்ண முடியுதான்னு பார்ப்போம். சரி, இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணால் அமைக்கிட்டு வாங்க. நல்ல செம்மையான வீடியோ வெயிட்டிங்கில் இருக்குது. அதெல்லாம் பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அதெல்லாம் ஓகே டாமின்னு இந்த சமந்தா பொண்ணு காட்டும், அதுலேருந்து அப்படியே வாங்க. உங்களுக்கு ஒரு டியூட்டோரியலாக கூட இருக்கலாம் மேபி. நீங்கள் இந்த யூடியூப்பில் ஸ்பான் இவனும் மோசமான ஆனாச்சே. ஃபஸ்ட் பார்ட் பார்த்திங்கன்னா விரைவில், ஏன்னா நான் டிலீட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட் பார்ட்டை. அதனால் பார்த்திங்கன்னா புதுசு தான் நான் வீடியோ எடுக்கணும். ஸோ செகண்ட் பார்ட் இது, செகண்ட் சீசனோட ஃபஸ்ட் பார்ட் இது, ஓகேவா? இது திறந்து வாங்க, உள்ளே போவோம். ஸோ ஓகே, டோர் தந்து போயிடலாம். இது ஏன் பழைய சப்ஸ்கிரைபர் தான் என்னத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் என்ன நியூவாக பழசாக சப்ஸ்கிரைபரில் காட்டுங்க, எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ கேட்குறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கைஸ், அது ஃப்ரீ தான். ஸோ வெளில வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா மேப், ஆமாம் ஏதோ எடுக்கணுமே, இங்கே எதோ எடுக்கணும் இல்லையே ஆமாம் ஒரு ஆயில் கேனு, அப்புறம் இதெல்லாம் எடுக்கணும் நம்ம. சரி, இதெல்லாம் எடுக்கணும். எவ்வளோ வேலை. அப்போனா இந்த கேம் நான் ஃபஸ்ட் டைம் ஆடும்போது எனக்கு எவ்வளோ டச்சாக இருந்தது. நம்ம பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் பார்ட் 4 வரைக்கும் போட்டிருக்கோம். பார்ட் 4 வரைக்கும் போட்டது பார்த்திங்கன்னா அதாவது டிலீட் பண்ணதுனால காணாமல் போயிடுச்சு. இதான் ரெக்கவரி பண்ணுறதுக்கு, ஐயோ பேட்டரி % கம்மியாக இருக்குது. ரெக்கவரி பண்ணுறதுக்கு எதாவது ஐடியா இருந்தால் அதையும் சொல்லி விடுங்க, நானும் கேட்டு அதை பண்ண முடியாமல் பார்த்துக்கிறேன். ஸோ நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடியோ இருக்குது, அதுக்கும் ஃபாலோ கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் ஃபாலோ ரெண்டுமே பண்ணிடுறேன். நீங்களும் சந்தோஷமாக இருப்பேன், நானும் சந்தோஷமாக இருப்பேன். சரி, சப்ஸ்கிரைபும் ஃபாலோ பண்ணியாச்சா? சரி வாங்க வீடியோ. ஓகே, பார்த்தீங்கன்னா வாக்கி டாக்கியில் அந்த பொண்ணு நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்கு. இந்த மாதிரி அம்மா என்ன வெளில வந்துட்டியா, எப்படி வெளில வந்து இப்படி ஏதாவது சொல்லிகிட்டு இருக்கோம். நமக்கு எதுக்கு அதெல்லாம்? ஓகே தான் சொல்லுவோம், நமக்கே தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, எனக்கு செகண்ட் இப்போது எனக்கு மைண்டில் என்ன ஒரு 4 ஐஸ்கிரீம் பார்ட் அந்த 1 to 4 நான் பண்ணோன்னா வீடியோ ரெக்கவர் பண்ணோம். அதுக்கு எதாவது ஐடியா சொல்லுங்கள் கைஸ். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வாக்கி டாக்கில் ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருக்கோங்க. எப்பா எவ்வளோ நேரம் பேசுவோம், பேசிக்கிட்டே இருக்கும், ஓகேவா? சரி சரிப்பா, பேசி முடியாமா? நீ பாட்டு பேசினதுக்கு எனக்கு வேலை இல்லை. ஓகே, ஸ்கூல் கீ. ஓகே, ஸ்கூல் கீ வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிச்சு. இப்போ நம்ம எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா ஸ்கூலுக்கு தான் போகணும். ஸ்கூலுக்கு எதுக்குடா நீ போகணும், படிக்க போறியான்னு கேட்டிங்கன்னா நான் லீவில் இருக்கேன், நான் எப்படிங்க போய் படிப்பேன்? ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா லைப்ரரின்னு ஒன்று இருக்கும். யாருக்கெல்லாம் இந்த லைப்ரரி பிடிக்கும்னு தெரில, ஆனால் எனக்கு இந்த லைப்ரரி ரொம்ப பிடிக்கும், என் ஸ்கூல் லைப்ரரி. ஏன்னு கேட்டிங்கன்னா அங்கே நிறைய கதை புக்கெலாம் இருக்கும். அதை வச்சு நாங்கள் புக் கிரிக்கெட் ஆடுவோம், அப்புறம் தான் பேசுவோம், ஏதாவது பேசுவோம் இந்த மாதிரி. அப்புறம் ரொம்ப வருஷம் புக்கு ஏதாவது படிப்போம், இந்த ஸ்டோரி புக்கு இதை ஃபன்னியாக இருந்தால், காமிக்ஸ் பாண்டி அந்த மாதிரி. ஆனால் உங்கள் ஸ்கூல் எப்படின்னு தெரில, ஆனால் என் ஸ்கூல் சில டைம் எனக்கு பிடிக்காது, சில டைம் பிடிக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் பார்த்தீங்கன்னா இங்கே போடுங்க மேக்னெட்டு கச்சிச்சுங்க, பார்த்தேன் பாருங்க. இப்போ இந்த மேக்னெட்டை பார்த்தீங்கன்னா நார்மலாக எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு வந்து லைட்டர் தேவை, அந்த லைட்டர் வச்சு தான் உருக்கி எடுக்கணும். இப்போ அந்த லைட்டர் எங்கன்னு வேறு நம்ம தேடணும் வேறு. அந்த ஸ்டோரி பேஸ்ட் எல்லாம் எதுக்கு தான் இவ்வளோ டஃப்பாக இருக்குன்னு தெரில. இப்போ மட்டும் அந்த முயல் மண்டே கண்ணில் மட்டும் நம்ம பற்றவே கூடாது கைஸ். பட்டோன்னீங்க அப்புறம் நம்ம கதை அதோகதி தான். ஓகே,
இப்போது வரைக்கும் அவன் கண்ணில் படாமல் போயிட்டுருக்கோம். இப்போ மட்டும் சர்ப்ரைஸ்னு மூஞ்சிக்கு நேரம் வந்தானா ஓகே. இங்கே ஏதோ பார்த்தேன். ஓ கேனா ஓகே கேன் ஓகே. வேறு ஏதோ தராங்கன்னு நினச்சேன். அதானே இவனுக்கு எப்படி அவ்வளோ சீக்கிரமாக தருவானுங்க. சரி கைஸ் ஓகே. இது இப்போ எங்கே போகலாம்? ஸ்கூல். மேபி ஸ்கூலில் லைட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்கூலுக்கு வந்துட்டோங்க ஸ்கூலுக்கு. ஓகே பார்த்தீங்கன்னா வாங்க உள்ளே போகலாம். உள்ளே போயிட்டு லைப்ரரிக்கு போகணும். என்னடா இது? ஓகே பண்ணிச்சு வயசு. இப்போ இந்த கீ நமக்கு தேவையில்லை, ஏன்னா நம்ம லைப்ரரிக்கு போகணும். ஓகே நீ 2 சைடு படி. ஏதோ கிடச்சிச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது என்ன? ஐயோ வேல்மண்டியா இங்கே இருக்கியா? சொல்லிட்டு வரேன்டா. வரமும் சொல்லிட்டு வர மாட்டியாடா? ஏன்னா எங்கேயே வர வெக்கமாக இல்லை. ஓகே லைப்ரரி வந்தாச்சு. இப்போ லைப்ரரி வந்து என்ன பண்ணுறது? அந்த புக்கு ஒன்று இருக்கும். அந்த புக்கில் தான் அந்த மேக்னெட் எப்படி இருக்கணும்னு இருக்கும், எடுக்கணும்னு இருக்கும். அது ஒன்றும் இல்லை கைஸ், சிம்பிள் தான். அந்த லைட்டரை உருக்கி எடுக்கணும், அவ்வளோதான் மேட்டர். ஓகே கைஸ் வரான். இந்த ஹாரர் கேம்ஸில் வாங்கினா முட்டாள் போல கைஸ். நம்ம இப்படி வரும், அவனை ஈஸியாக மாற்றலாம் போல. அந்த மாதிரி இருக்கானுங்க எல்லாம் மாறி மாறி. இப்போ நமக்கு தேவை லைட்டர் எங்கடா இருக்குது? லைட்டர் எங்கே இருக்குது? எங்கே இருக்குது? நீங்கள் அந்த லைட்டரை பார்த்தீங்களா? ஓய் லைட்டர் கிடச்சிச்சே. வாங்க இப்போ போய் என்ன பண்ணலாம்? ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு ஊருக்கலாம் அந்த மேக்னெட்டை. வாங்க வாங்க வாங்க. எங்கடா இருக்குது டோரியா? திறந்து போ. நிற்காமல் ஓடு. ரயில்வே ஸ்டேஷன் வண்டி விட்றான் ரயில்வே ஸ்டேஷனுக்கு. ஓகே ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. எங்கடா அந்த இது லைட்டா? ஓகே எடுத்துகிட்டு வாங்க போகலாம் மேக்னெட்டு உருக்க. ஓகே உருக்குடா. சரி மேக்னெட்டை பார்த்தீங்கன்னா அங்கே வண்டியில் வச்சிடலாம். நம்ம வண்டியில் வேறு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மட்டும் இதில் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மைன்ஸ்க்கு போகலாம். ஓகே மைனிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ கிறிஸ்டலாக, இதெல்லாம் என்ன கிறிஸ்டலாக இல்லை வேறு ஏதாவது கைஸ்? இவ்வளோ விட்டு போயிருக்காங்க. ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு கீரு கிடச்சிச்சு. இந்த கீர் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் ஆகும். இருங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கோணி பையில் இருக்கும் பேகு. அந்த பேக்லாம் ஒன்று எடுக்கணும், இன்னொன்று எங்கெங்கே இருக்கும். இப்போ என்னென்னா இந்த பேக்கு தான் நம்ம ஸ்லோவாக போவோம். என்னடா இவ்வளோ கிறிஸ்டல் இருக்கிறடா மைண்ட் பண்ணி வச்சுருக்கீங்க? அவ்வளோ கிறிஸ்டல் இருக்கிறடா விட்டு போயிருக்கீங்க. இருங்க அந்த சைடு ஒரு ஷார்ட்கட் இருக்குது, போகணும் நீங்கள். வந்துடுச்சு. ஓகே நான் ஷார்ட்கட்டு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவங்ககிட்ட அவுட் ஆகாமல் போயிட்டுருக்கோம் கைஸ், அவுட் ஆகாமல். ஓகே பார்த்தீங்கன்னா இந்த கொசு வந்து ஒரு ஸ்ப்ரே கிடச்சிருக்கு. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்ப்ரே எடுத்துகிட்டு எங்கடா போகணும்? ஓகே ஸோ ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வந்தாச்சு. இப்போ எதுக்கு இங்கே வரணும் நினைக்க வச்சேன். ஓகே இந்த ஸ்ப்ரே இருக்குல்ல, இந்த ஸ்ப்ரே பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷனில் யூஸ் ஆகும். ஏன்னு தெரியுமா? வாங்க காட்டுறேன், பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. அவங்களுக்கு அந்த இடத்த காட்டுறேன். அந்த இடத்துல தான் போயிட்டு இந்த ஸ்ப்ரே அடிக்கணும். ஏன்னா இது ஓகே வாங்க. இப்போ மட்டும் அந்த அவன் பேர் என்ன ஏதோ முயல் மண்டைகிட்ட மாட்டோம். அவன் இங்கே வந்து ஸ்ப்ரே அடிக்கணும் கைஸ். ஸ்ப்ரே அடிச்சுட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ரோப் ஒன்று இருக்கும். அந்த ரோப் எடுத்துகிட்டு வாங்க, கூட்டு போகிறதுக்கு அப்படியே வாங்க. இப்போ என்ன பண்ணுவோம், ரொம்ப நாள் கழிச்சு ஆடுறதுனால எனக்கு மறந்துடுச்சு எங்கெங்கே வைக்கணும்னு. சரி வாங்க பொறுமையாக அப்படியே போய் அங்கே வச்சுருங்க. வச்சுட்டு எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா ஃபார்முக்கு போகணும். ஓகே ஃபார்ம் வந்துட்டிங்கன்னா இப்போ வந்து மேக்னெட் எடுங்க. மேக்னெட் எடுத்துகிட்டு வாங்க, நான் கூப்பிட்றதுக்கு அப்படியே வாங்க. வாங்க இங்கே எங்கேயா இருக்கானான்னு பார்த்துக்கோங்க. கேர்ஃபுல்லாக ஆடுங்க எனக்கு நமக்கு கொஞ்சம், ஏன்னா அவன் எப்போ வருவான்னு யாருக்கும் தெரியாது. நம்ம ஐஸ் குச்சி தலையங்கிட்டேருந்து கூட தப்பிச்சிடலாம் போல கைஸ். ஆனால் இவங்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்கு தான் இல்லை, இவனும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கிறான். ஓகே
ஓகேவா? வாங்க போயிடலாம் டக்குன்னு. இப்போ இந்த மேக்னெட்டை வந்து பார்த்தீங்கன்னா வச்சுருங்க. இப்போ ரோப்பை போய் எடுக்கணும். ஐயோ இவனா ஐயோ தப்பிக்கிறதுக்கு வேறு எந்த இடம் இருக்குது? அந்த இடம் இருக்குது. ஓகே ஓகே வாங்க. இது குதிக்கிறதுக்கு எதாவது இடம் இருக்குமே? இங்கே இருக்குது. அவனை மேலே விட்டு வாங்க டக்குன்னு போயிடலாம். யார் சொல்லிட்டு வர மாட்டியா நீ? உன்ட வரேன்டா அடி ஏதாவது சொல்லுடா. எங்கடா அடி இருக்க? ஐயோ இது வேறு ஜாமாவே. ஓகே ஓகே ரோப் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே வச்சுன்னு வாங்க வாங்க வாங்க. ஸ்லோ அப்படியே போகலாம் வாங்க. அவன் எதிரிக்கு நம்ம போகிற தடையுமே தெரியக்கூடாது. அந்த மாதிரி போகலாம் வாங்க. வாங்க வாங்க வாங்க. ஓகே யாரும் இல்லைங்க. சரி அப்பா ஐயோ வந்துட்டானா? டேய் இதுக்குடா வர. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பேனர் வந்து இந்த ஃபஸ்ட்டு மேக்னெட்டிக் கீழே போட்டோம்ல அதுக்கு பக்கத்துலேயே இந்த ரோப்பை போட்டோன்னா அந்த ஸ்பேனர் வந்துடும். இந்த ஸ்பேனர் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு இங்கே போகணும். ஸ்கூல் தானே நினச்சிட்டேன். இல்லை லையருக்கு போகணும். ஓகே லையருக்கு வந்துட்டோம். இப்போது இங்கே என்ன எடுக்கணும் தெரியுமா? அந்த ஆயில் கேன் மாதிரி இருந்துல்ல அதை எடுக்கணும். ஐயோ இவன் வேணாம். டேய் யாரா நீ? எல்மண்டியா முயல் மண்டையா? எனக்கு இப்போ என்ன தெரியுமா காய்ஸ்? எனக்கு இப்போ எம்டி ஆயில் கேன். நல்ல வேலை அவன் அந்த சைடு துரத்திட்டு வந்ததுனால நம்ம இந்த சைடு வந்து ஆயில் கேன் எடுத்துட்டோம். இது அவன் துரத்துலன்னு வைங்க என்னத்துக்கு சுற்றிட்டு வர மாதிரி இருக்கும். தேங்க்ஸ்டா முயல் மண்டியா. நீ என்ன தான் தப்பாக பண்ணாலும் எனக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே வந்தாச்சு காய்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணோம் எனக்கே தெரில. என்ன பண்ண வயசு நம்ம இப்போ என்ன எடுக்கணும்? டேப்பு தான் எடுக்கணுமா? சாரி இங்கே ஆடக்கூடாது. அவன் ஸ்கூலுக்கு போகணும். ஓகே காய்ஸ் ஸ்கூலுக்கு வந்தாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்பேனர் இருக்குல்ல இது எடுத்துகிட்டே வாங்க. காட்டுறேன் என்ன பண்ணணுன்னு. இவன் வேறு பின்னாடி தொத்திட்டே இருக்கான் காய்ஸ் நம்மளை. ஓகே வாங்க இந்த படி ஏற்று வாங்க. வந்தாச்சு. லாக்குடு இந்த டோரு. ஓகே ஏதோ டோர் போகணும் கைஸ். எனக்கே மறந்துடுச்சு என்ன டோர் போகணும். கேடு எங்கடா இருக்கு அந்த டோர்? எங்கடா இந்த டோர்? ஆமாம் கைஸ் இதே டோர் தான். டாப் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா இது ஒன்று தான் எடுக்கணும். இது வேறு இப்போ பார்த்தா ஓகே வந்துச்சு. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே என்கிட்டயே வாங்க. சரி வாங்க நல்லா வாங்க. ஓகே இந்த சைடு இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே வாங்க. வெளிச்சமாக ஒரு இடம் தெரியுதா இங்கே ஸ்ட்ரீட்டாக? அங்கே பார்த்தீங்கன்னா இந்த வெஞ்சை கீழே போடுங்க. போட்டிங்கன்னா ஓடணும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஏதோ ஒரு கப்போட ரிவார்டோட நம்பர் தான் பாஸ்வேர்டு. ஓகேவா? இதுவாக நினைக்கிறேன். போட்டு பார்ப்போம். 19 1983 அப்படின்னு போட்டால் ஓகே ஓப்பன் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் மெயில் பாக்ஸ் வந்து 14 போய் பார்க்கணும். பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் இருக்குன்னா அந்த மெயிலை நல்லா பார்த்துக்கோங்க பாஸ்வேர்டு என்னென்னு. ஓகே பாஸ்வேர்டு பார்க்க வந்துட்டேன்னு இருங்க நம்ம அந்த சைடு போயிடலாம். பாஸ்வேர்டு தாங்க. ஓகே வாங்க அப்படியே போயிட்டோன்னு சேஃப். ஓகே எங்கடா இருக்குது ரயில்வே ஸ்டேஷன் வண்டியா விட்றா? ஓகே ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. ஓகே ரயில்வே ஸ்டேஷன் பார்த்திங்கன்னா வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டோம். பார்த்திங்கன்னா மெயில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே வரும்னா நான் காட்டுருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எப்போ வேணால் இந்த முயல்மண்டியை வந்து வரலாம். அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக மெயில் போடுங்க. இப்போ திறந்தீங்கன்னா இங்கே ஒரு நம்பராக இருக்கும். ஐயோ வரான் அதை வந்துட்டான். ஏதாவது ஒரு வேலை செய்யும் போது தான் வரியாடா? சும்மா இருக்கும் போதெல்லாம் வரைய மாட்டாங்க. தான் நம்ம ஏதாவது வேலை செய்யும் போது அப்படி தான் வருமா போயிட்டேன். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சைடாக போயிடலாம்.
இதாக போயிட்டு மெயில் ஓப்பன் பண்ணணும். ஓகே, நம்ம இந்த சைடு போனால் மாட்டி போனால இந்த சைடாக வாங்க. சைடாக வந்து டோரை க்ளோஸ். பார்த்தீங்கன்னா 14 எவ்வளோ இருக்குது? 14 பார்த்தீங்கன்னா 733 அதான் பாஸ்வேர்ட். 14க்கு வந்து எங்கடா 14 நம்பர் இது 1 digit. 14 அங்கே இருக்கு. எனக்கு ஏதாவது வர மாதிரி சவுண்டு கேட்குது. வந்துட்டான் பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. டேய் நான் பாஸ்வேர்டாச்சும் போடக்கூடாதுடா. ஒரு வழியாக வந்துட்டேன், தப்பிச்சு பாஸ்வேர்ட் போட வந்துட்டோம். 733 ஓகே அதான் பாஸ்வேர்டு. 733 போட்டால் வந்துடும் மெடிக்கல் ரூம் கீ அப்படின்னு வரும். ஏன்னா மெடிக்கல் ரூம் கீ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஒன்றும் இல்லை. நம்ம இப்போ ஸ்கூலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப்பிங் பில்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதாவது இவங்க என்ன பிளான் போட்டு வச்சுருக்காங்கன்னா இங்கே தப்பிக்க வந்து இப்போது இவன் வந்து சமந்தா கூட தான் சாப்பிட போவான் போல். அப்போ இந்த ஸ்லீப்பிங் பில்ஸை கலந்து எஸ்கேப் ஆகணும். அதுதான் இவங்களோ இப்போ போட்டிருக்கிற பிளான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா இந்த மெடிக்கல் ரூம் கீ எடுத்து ஓகே ஃபஸ்ட்டு இந்த மெடிக்கல் ரூம் கீ அப்புறமா பார்த்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா மேலே போயிட்டு ஒரு சாவி மாதிரி பார்த்தோம்ல பீல் கீ ஏதோ ஒரு கீ அந்த கீயை எடுக்கணும். இல்லைனா தூரி எடுக்கணும். டேப் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. அந்த டேப்பை முதல்ல எடுக்கணும். ஐயோ 10% தான் பேட்டரி சார்ஜ் இருக்குது. இவனும் வரான். ஓகே ஃபஸ்ட்டு இந்த அது எடுக்கணும். அது பேர் என்ன? டேப்பை முதல்ல எடுக்கணும். டேப் எடுக்கணும் ஃபஸ்ட்டு. டேப்பு எடுக்கணும்டா. டேப்பு டேப் 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 டேப். ஸோ செகண்ட் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 பிரிச்சிருக்கேன். இன்றைக்கே அந்த செகண்ட் பார்ட் வந்துடும் பாருங்கள். செகண்ட் பார்ட்டை சரி. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த சைடு போயிட்டு அந்த டேப் கட்டிச்சு. இப்போ ரயில்வே ஸ்டேஷன் போனோம் கேஸ். நான் அவங்கள ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்குறேன். ஓகே, ஊர் வழியாக பார்த்தீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. சரி டேப் எடுக்கணும் நம்ம. இப்போ டேப் எடுத்துகிட்டு ஒரு ரைட்டு, இன்னொரு ரைட்டு, ஒரு லெஃப்ட் எடுத்தால் இந்த இடம் வந்துடும். எடுத்து போய்ட்டு டேப்பை மாட்டிட்டு அங்கே ஒரு எம்டி ஆயில் கேன் நம்ம ஒன்று எடுத்தோம். வரான் எம்டி ஆயில் கேன் ஒன்று எடுத்தோம் பார்த்தீங்களா? அதை எடுக்கணும் போயிட்டு. நம்ம பேஸ்கெட்டில் தான் இருக்குது, அதை எடுக்கணும். இடு எம்டி ஆயில் கேன் எம்டி ஆயில் கேன் எங்கடா அது? இங்கே இருக்குது. ஓகே எம்டி ஆயில் கேன் என் பழைய சேனலில் வேறு இவங்க டிலீட் பண்ணிட்டாங்க. இதுதான் எக்ஸ்க்ளூசிவான வீடியோஸ்லாம் வந்துருக்கும். ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா இதை ஃபில் பண்ணணும். ஃபில் ஓகே கைஸ், இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா அந்த பாதியில் முடிச்சுக்கலான்னு இருக்கேன். செகண்ட் பார்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கே வந்துடும். இன்றைக்குள்ளே வந்துடும் கைஸ், கன்ஃபார்ம் இன்றைக்கே வந்துடும். சரி ஓகேவா? இன்றைக்கே வந்துடும். ஸோ நான் உங்களை செகண்ட் பார்ட்டை பார்க்குறேன். டாட்டா பாய், see you.